கேரள பிரதேசத்தில் பக்தி மனம் கமழுகிறது. ஆனால் சாமி இல்லை அப்படிங்கிறது ஜெயிக்கிறேன். இது மாற்றப்பட வேண்டும். கேரளத்தில் ஆன்மீகம் வெல்லட்டும். அதே போல் தமிழகத்தில் அது குடியை கொடுத்து மக்களை குடியாளாக்கி புத்தியை நாசமாக்குகிற ஒரு அரசு, அவன் கடைசி நேரத்தில் காசையும் கோட்டையும் கொடுத்து ஜெயிக்கிற இந்த நிலை மாற வேண்டும். எல்லோரும் பாரதத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். தமிழகத்தில் திருட்டு பெரட்டு பித்தலாட்டம் ஊழலுக்கு ஏமாத்துறது, இப்படி பல்வேறு விதங்களில் ஏமாத்துகிறாங்க. இந்த நிலை மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும். அது அவங்களுக்கு நல்ல புத்தி வர வேண்டும். அந்த ஏமாற்றி வாழ்கிற அந்த சம்பாதிக்கிற அந்த காசெல்லாம் விஷம், நரகம். அப்போ அவன் சாப்பிட்றது மூலம் குடும்பத்துக்கும் கொடுத்தா அது ரொம்ப ரொம்ப கேடு. ஆகவே அவனெல்லாம் மாறி புத்தியோட நல்ல சிந்தனையோட, சிந்தனை தெளிவோட, பக்தியோட நல்ல சிந்தனையோடு இருக்க அந்த இறைவன் அருள் புரிய வேண்டும். பாரதம் ராமராஜ்யம் ஆயிடுது. ராமராஜ்யத்தில் நல்லதை மாத்திரம்தான் சிந்திக்க வேண்டும். நல்லதே நடக்கட்டும். ஜெய் ஜெகத். விஸ்வகுரு பாரதம். பாலக்காடு அருகில் உள்ள புதுச்சேரி என்ன கோயில்? புதுச்சேரி குறும்ப பகவதி அம்மன் கோயில். அந்த விசேஷம் நடக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. ஜெய் ஜெகத். விஸ்வகுரு பாரதம்.